நண்பர்களே வணக்கம். அறப்போர் இயக்கம் ஷார்ட் ஃபிலிம் கான்டெஸ்டோடைய ரிசல்ட் எப்போ அப்படின்னு கேட்டுட்டு இருந்தவங்களுக்கு இந்த வீடியோவின் வாயிலாக நாம் இந்த ஷார்ட் ஃபிலிம் கான்டெஸ்டோடைய ரிசல்ட்ஸை அனௌன்ஸ் பண்ணுறோம். முதல்ல இந்த ஷார்ட் ஃபிலிம் கான்டெஸ்ட்டில் பங்கெடுத்த உங்கள் அனைவருக்கும் அறப்போர் இயக்கத்தின் சார்பாக வாழ்த்துக்கள், பாராட்டுகள். கிட்டத்தட்ட 25 படங்கள் நமக்கு வந்தது. அறப்போர் இயக்கம் முன்னெடுக்கக்கூடிய என் ஓட்டு விற்பனைகளில் ஓட்டுக்கு பணம் வாங்க வேண்டாம் அப்படிங்கிற அந்த பிரச்சாரத்தின் ஒரு முக்கிய பகுதியாக இந்த ஷார்ட் ஃபிலிம் கான்டெஸ்ட்டை நம்ம அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். அந்த மை ஓட் இஸ் நாட் ஃபார் சேல் அப்படிங்கிற டாப்பிக்கில் பல பேர் கிட்டத்தட்ட 25 படங்கள் நமக்கு வந்தது. அதை அறப்போர் டீமில் உட்காந்து நம்ம ஒவ்வொன்றாக பார்த்து அதிலிருந்து 10 படங்களை ஷார்ட் லிஸ்ட் செஞ்சோம். அந்த ஷார்ட் லிஸ்ட் செய்யப்பட்ட 10 படங்களும் டைரக்டர் ராஜு முருகன் முன்னாடி திரையிடப்பட்டது. டைரக்டர் ராஜு முருகன் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். மைலாட் அப்படின்ற ஒரு படத்தை ரீசெண்டாக அவர் வெளியிட்டிருக்கிறாரு. அதற்கு முன்பாக ஜோக்கர் போன்ற நல்ல படங்களை அவர் எடுத்துள்ளார். அவர் இந்த ஒவ்வொரு படங்களையும் பார்த்து உங்கள் ஒவ்வொருத்தருடைய எஃபர்ட்டையும் பாராட்டி இருக்கிறார். அதே போல் அதில் ஒவ்வொன்றத்திலும் இருக்கக்கூடிய விஷயங்களை நுணுக்கமாக பார்த்து முதல் 3 பரிசுகள் யாருக்கு என்பதையும் அவர் தீர்மானித்துள்ளார். நம்ம முதல்ல இந்த 10 படங்களை, ஏன்னா நம்ம இது அனைத்தையுமே நம்மளுடைய விழிப்புணர்வு பிரச்சாரத்திற்கும், என் ஓட்டு விற்பனைக்கல்ல அப்படிங்கிற விழிப்புணர்வு பிரச்சாரத்திற்கும் நாம் ஏற்கனவே சொல்லது போல இப்போதிலிருந்து பயன்படுத்த போகிறோம். அதனால் இந்த 10 பேருடைய படங்களும் யார் யார் என்னென்ன அனுப்பினாங்க ஷார்ட் லிஸ்ட் ஆன படங்களை உங்களுக்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அந்த 10 படங்களையும் சொல்லிவிட்டு அதில் எது முதல் 3 பரிசுகள் என்பதையும் சொல்ல இருக்கிறேன். முதல்ல நமக்கு ஆண்டோ அவர்கள் இயக்கிய ஜனநாயக உரிமை அப்படின்ற ஒரு ஷார்ட் ஃபிலிம் வந்தது. ரொம்ப எஃபர்ட் போட்டு அவர்கள் எடுத்தது ரொம்ப தெளிவாக தெரிகிறது. உங்களுக்கு அறப்போர் இயக்கம் சார்பாக பாராட்டுக்கள். உங்களோட அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்லேருந்து எல்லாமே ரொம்ப ஒரு ஃபிலிம் இதுக்கு முயற்சி செய்ததை தெரிந்தது. அடுத்ததாக மகேந்திரன் அவர்கள் பிச்சை அப்படிங்கிற, பிச்சையை விட எப்படி பிச்சைக்காரர் இந்த ஓட்டுக்கு பணம் வாங்குவதை பற்றி சொல்லக்கூடிய விஷயங்களை ரொம்ப தத்ரூப ரீதியாக அவங்க எடுத்திருந்தாங்க. அதற்கு பிறகு பிக் பாக்கெட் கான்செப்டை வச்சு கோவை எக்ஸ்பிரஸ் ஒரு குறும்படத்தை அனுப்பியிருந்தாங்க. ரொம்ப சுருக்கமாகவே, ஆனால் கான்செப்டை ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அதற்கு பிறகு உப்பு அப்படிங்கிற படம், அது ஹுசைன் அலாவுதீன் அவர்கள் நமக்கு அனுப்பியிருந்தாங்க. இந்த உப்பு அப்படின்னு அந்த பேரை வச்சே நான் சொல்லலாம். உப்புன்னா உங்களுக்கு எதை பற்றி குறிக்கிறது, தன்மானத்தை பற்றி, சுயமரியாதை பற்றி அப்படிங்கிறது. டீக்கடை பெஞ்ச் லைரா செல்வ பெருமாள் அவர்கள் ஒரு படம் அனுப்பியிருந்தாங்க. ஸோ அதில் வாங்குபவர்களை எப்படி ஏளனம் செய்தார்கள் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க தெளிவாக கொண்டு வந்திருந்தாங்க. விழிமின் அவங்க கண்ணதாசன் அவர்கள் அனுப்பியிருந்தார். அதில் எப்படியெல்லாம் ஒரு பக்கம் கொடுத்து விட்டு இன்னொரு பக்கம் எப்படி எடுத்து செல்கிறார்கள் இந்த பணத்தை அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருந்தார். அப்புறம் கோவை எக்ஸ்பிரஸ் கழுதை ஞானம் அப்படின்ற ஒரு படத்தை அனுப்பியிருந்தாங்க. அதில் கழுதையை விட மக்களை எப்படி நினைக்கிறார்கள், இழிவாக நினைக்கிறார்கள் அப்படிங்கிறத வெளிக்கொண்டு வந்திருந்தார்கள். அதற்கு பிறகு அதே கோவை எக்ஸ்பிரஸ் இன்னொரு இளநீர் வியாபாரியை வைத்து இந்த செய்தியை கடத்தக்கூடிய ஒரு குறும்படத்தையும் அனுப்பியிருந்தார்கள். அப்புறம் ஓட்டு உன் உரிமை அப்படின்னு சொல்லிட்டு நரேஷ் அவர்கள் ஒரு படத்தை அனுப்பியிருந்தார். அதிலும் ஒரு பிச்சை எடுப்பதன் வடிவத்தில் ஒரு பிச்சைக்காரர் எப்படி இந்த மெசேஜை சொல்கிறாரு அப்படிங்கிறத வெளிக்கொண்டு வந்திருந்தார். கடைசியாக 10ஆவதாக சிட்லப்பாக்கம் ரைசிங் கடவுளே அப்படிங்கிற ஒரு குறும்படத்தை அனுப்பியிருந்தாங்க. இந்த 10 படங்கள் ஷார்ட்லிஸ்ட் செய்யப்பட்டது. அவர்கள் அனுப்பியதில் இந்த 10 படங்கள் இந்த 10 படம் ஒவ்வொன்றுமே நீங்கள் போட்ட எஃபர்ட் ரொம்ப நல்லா தெரியுது. உங்கள் ஒவ்வொருத்தருக்குமே பாராட்டுக்கள். உங்கள் ஒவ்வொருத்தருக்குமே நீங்கள் எடுத்த எஃபர்ட்டுக்கு ஒரு ஸ்பெஷல் மென்ஷன் கண்டிப்பாக இருக்கிறது. பரிசுகள் அப்படின்னு வரும்பொழுது நம்ம ஒன்றும் பெரிய பரிசுகள் கொடுக்க போகிறது கிடையாது. ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ண மாதிரி இது ஒரு டோக்கன் பரிசு தான். முதல் பரிசு அப்படிங்கிறது 5000 ரூபாய், 2வது பரிசு அப்படிங்கிறது 3000 ரூபாய், 3வது பரிசு அப்படிங்கிறது 2000 ரூபாய். 3வது பரிசு பெறக்கூடியவர் உப்பு படம் எடுத்த ஹுசைன் அலாவுதீன். ஸோ உப்பு அப்படிங்கிற இந்த படத்தில் எப்படி ஓட்டை நாம் விற்பது அப்படிங்கிறது ஒரு சுயமரியாதை, தன்மானத்தை விட்டு கொடுப்பது போல என்பதை தத்ரூபமாக இந்த படத்தின் மூலமாக வெளிக்கொண்டு வந்துள்ளார். அவருக்கு எங்கள் பாராட்டுக்கள். ராஜு முருகன் அவர்கள்
மூன்றாவது பரிசுக்காக இந்த படத்தை தேர்ந்தெடுத்துள்ளார். இரண்டாவது பரிசுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட படம் விழிமின். கண்ணதாசன் அவர்கள் அனுப்பிய விழிமின் அப்படிங்கிற படம். இந்த படத்தில் ரொம்ப தெளிவாக ஒரு பக்கம் அவர்கள் எவ்வளவு பணத்திற்காக மக்களை எப்படியெல்லாம் ஓட விடுறாங்க, அங்கே பணத்தை யார் அதிகமாக கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு பக்கம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து அந்த பணத்தையே அரசுகளும் அரசியல்வாதிகளும் எப்படி மக்களிடம் இருந்து எடுத்து செல்கிறார்கள் அப்படிங்கிறதையும் அவர்கள் ரொம்ப தத்ரூபமாக விளக்கியிருந்தார்கள். ஸோ அந்த படத்திற்கு டைரக்டர் ராஜமுருகன் அவர்கள் இரண்டாவது பரிசை வழங்கியுள்ளார். எங்கள் வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். முதல் பரிசு யாருக்கு அப்படின்னா, ஸோ இது ஒவ்வொன்றுமே நான் சொன்ன மாதிரி எல்லாருமே நிறைய எஃபர்ட் போட்டிருக்கிறீங்க. ஸோ உங்கள் எல்லாருக்குமே ஸ்பெஷல் மென்ஷன் இருக்குது. ஆனால் இருப்பதிலேயே மிக தத்ரூபமாக அந்த குறுகிய நேரத்தில் மிக அழகாக அந்த மெசேஜை வந்து வெளிக்கொண்டு வந்ததாக, அண்டு ஆல்சோ அந்த டைரக்ஷன், அந்த எல்லா விஷயங்களையும் பார்த்து முதல் பரிசு என்று டைரக்டர் ராஜமுருகன் அவர்கள் சொன்ன படம் கழுதை ஞானம். கோவை எக்ஸ்பிரஸ் தயாரித்து அவர்கள் அனுப்பிய கழுதை ஞானம் என்னும் படம். இந்த குறும்படத்தில் அவர்கள் கழுதையை வந்து அவர் ஒரு பரிசாக கேட்பார். என்ன வேணும், பணம் கொண்டு வந்து கொடுக்கும்போது கழுதையை கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஸோ கழுதையை வைத்து ஒரு படத்தை வந்து ரொம்ப அழகாக அவர் தயாரித்திருந்தார். ஸோ அதற்கு கழுதை ஞானம் என்னும் கோவை எக்ஸ்பிரஸுடைய இந்த படத்திற்கு டைரக்டர் ராஜமுருகன் அவர்கள் முதல் பரிசு என்று அறிவித்துள்ளார். ஸோ உங்கள் எல்லாருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்பெஷல் மென்ஷனும் அவர் டைரக்டர் ராஜமுருகன் அவர்கள் செய்திருந்தார். அதுவும் கோவை எக்ஸ்பிரஸ் தயாரித்த பிக் பாக்கெட். ஸோ பிக் பாக்கெட்டை வச்சு ரொம்ப குறுகிய நேரத்தில் அவர்கள் ஒரு படத்தை வெளியிட்டிருந்தார்கள். ஸோ இந்த படமெல்லாம் நாங்கள் எங்கே பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் வரக்கூடிய நாட்களில் ஒவ்வொன்றாக வெளியிடுவோம். ஸோ அந்த பிக் பாக்கெட் வைத்து அவேர்னஸ் செய்து அந்த குறும்படத்திற்கும் ஒரு ஸ்பெஷல் மென்ஷனாக டைரக்டர் ராஜமுருகன் பாராட்டுக்களை தெரிவித்துள்ளார். ஸோ உங்கள் 10 பேருக்கும் அறப்போர் இயக்கத்தின் சார்பாக எங்கள் பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். படத்தை குறும்படம் அனுப்பிய, இதற்கான ஒரு முயற்சி எடுத்து அனுப்பிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய நன்றிகளும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து நீங்கள் அனுப்பிய படத்தை அடுத்த 15-20 நாட்களில் நம்ம தேர்தல் ஏப்ரல் 23ஆம் தேதி இருக்கிறது. அடுத்த 20 நாட்களில் உங்கள் குறும்படங்களை நாங்கள் விழிப்புணர்வுக்காக, மக்கள் பணம் வாங்கக்கூடாது அப்படிங்கிற இந்த விழிப்புணர்வுக்காக நாங்கள் தொடர்ந்து ஒவ்வொன்றாக எங்களுடைய சமூக வலைதளங்களிலும் வெளியிட இருக்கிறோம். இந்த பரிசு குறித்த விஷயங்களை நாங்கள் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் கம்யூனிகேட் பண்ணுறோம். இந்த குறும்படங்களை மக்களாகிய நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மக்களாகிய நீங்கள், அவங்க ஒவ்வொருத்தரும் நிறைய எஃபர்ட் போட்டு எடுத்திருக்கிறாங்க. இது கண்டிப்பாக ஒரு விழிப்புணர்வு, ஒரு ஆர்ட் ஃபார்மில் அந்த விழிப்புணர்வு போகும்போது மிக வேகமாக சென்றடையும்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த குறும்படங்கள் மூலமாக இவர்கள் ஒவ்வொருவரும் எடுத்த படத்தை முடிந்த அளவு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். ஸோ இது அவர்கள் எடுத்த அந்த எஃபர்ட்டுக்கும் அவர்களுக்கான ஒரு முக்கியமான ஒரு பாராட்டாக, மக்களாகிய நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு பாராட்டாக இருக்கும். அதே நேரத்தில் ரொம்ப முக்கியமாக நம்மளுடைய முயற்சி, என் ஓட்டு விற்பனைக்குள்ள ஓட்டுக்கு பணம் வாங்கக்கூடாது என்ற அந்த உன்னத நோக்கம், அந்த நோக்கத்தை நோக்கி நாம் சமூகத்தை ஒரு நேர்மையான சமூகத்தை நோக்கி நகர்த்துவதற்கு இது மிக மிக முக்கியமானது. நன்றி.